யார் அவர்? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லேலூயா, இரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, எல்லாரும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். ஊசியா ராஜா மரணம் அடைந்த பிறகு ஏசாயா ஒரு காட்சியை பார்க்கிறான். 6வது அதிகாரம் 1வது வசனத்துல, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை அவன் காண்கிறான். ஊசியா ராஜா இல்ல, அடுத்து யார் வர போறாங்களோ நமக்கு ஃபேவரா இருப்பாங்களா? இவர் ஓகே, இவர் பீரியடும் ஓகே இருந்துச்சு, இனி அடுத்து இவர் இல்லையே, இனி அடுத்து யார் வர போறாங்க? இப்படியெல்லாம் இருக்கும்போது, அதனாலதான் பைபிள ஒவ்வொரு வார்த்தையும், ஏன் உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் எழுதியிருக்கணும்? இந்த வருஷத்தில் வேற மாதிரி முடிக்க வேண்டியதானே? ஒருவனுடைய மரணத்தை சொல்லிவிட்டு, ஆமென், ஏசாயாவே, நீ இப்படி உன் பார்வைக்கு தெரிகிற சிங்காசனத்தை நீ பார்த்துட்டு இருக்கிற, அதுல இருக்கிற ராஜா இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். நீ கொஞ்சம் கண்களை ஏறெடுத்து பார். என்றென்றைக்கு வீற்றிருக்கிற ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சகலத்தை ஆள்கிறவர், உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் ராஜா. இந்த வார்த்தையை சொல்லும் போது உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். உங்க லைஃப்ல சிலரை மிஸ் பண்ணது போல நீங்க ஃபீல் ஆகும் போது கொஞ்சம் கண்களை ஏறெடுத்து பாருங்க. ஹல்லேலூயா, அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், சர்வத்தை ஆளுகிறவர், அவர் ராஜ ரீகம் பண்ணுகிறார். அவர் எல்லாருக்கும் எல்லாமா இருப்பார். அப்பா, என் லைஃப்ல அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணும் போது அவர் எனக்கு அப்பாவா இருப்பார். அதை நான் ரொம்ப டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நான் தான் சொல்லுவேன். ஏன்னா என் தகப்பனாரை நான் 2016 இழந்தேன். அவர் எனக்கு நல்ல அப்பாவா, என்ன செய்யணும், ஒரு அப்பா இருந்து என்ன செய்யணும் அவரு செஞ்சுட்டே இருக்கிறார். ஆமென். நீங்க கொஞ்சம் அப்படி கண்களை ஏறெடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துடுவார். வேற யாருக்கும் நிரப்ப முடியாது இந்த ரோலை.